ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வெர்சஸ் வந்து பீரியட்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்னென்னா எக்கு வந்து நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்க அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப் அந்த இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது ஸ்பெர்ம் வந்து என்னன்னா உள்ள போச்சு அப்படின்னா அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகி நமக்கு வந்து என்னன்னா ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து நமக்கு வந்து ஜைகோட் மாதிரி ஆகும். அடுத்து வந்து சைகோட்ல இருந்து பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு கருவா உருவாகி நம்ம வந்து பதிகிறத தான் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபிலோப்பியன் டியூப்ல இருந்து அப்படியே அந்த கரு ஃபார்ம் ஆன கரு வந்து அப்படியே நேரா நமக்கு வந்து என்னன்னா நம்மளோட கர்ப்பப்பையில வந்து அழகா வந்து இந்த இடத்துல வந்து அது பதியும் உட்காரும். அதுதான் வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அந்த பதிகிற டைம்ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்கு வந்து இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து அந்த ஸ்கின்னை வந்து சுரண்டி, ஸோ அதில் வந்து அந்த லேயர் வந்து எண்டோமெட்ரியம் அந்த மாதிரி லேயர் அந்த 3 லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை வந்து சுரண்டி அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பதியும் போது நடக்கிறது தான் வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். ஸோ கரு பதியதில் தான் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த நமக்கு லைட்டாக அந்த ஸ்கின் அந்த லேயர் வந்து சுரண்டுறனால நமக்கு வரக்கூடியதான் இம்ப்ளான்டேஷன். இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாக வந்து என்னன்னா அது வந்து நல்லாவே சுரண்டி ப்ளீடிங்லாம் வராமல் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிரும். சில பேருக்கு இந்த மாதிரி சுரண்டி நமக்கு வந்து என்னன்னா பதிகிறனால ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். இது வந்து நார்மலாக வந்து நார்மல் ப்ராசஸ் தான். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு பிங்க் கலர் இல்லை அப்படின்னா வந்து லைட்டு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி தான் டிஸ்சார்ஜ் இருக்கும். உங்களுக்கு பேட் வைக்கிற அளவுக்கு கூட நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இருக்காது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இது மாதிரி ப்ளீடிங் ஆகுது, அது வந்து நமக்கு கரு வந்து என்னன்னா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, கரு கலந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அதில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ் இருக்கும், இல்லை சில பேருக்கு வந்து ஃபியூ டேஸ் இருக்கும். நீங்கள் உடனே வந்து நீங்கள் பார்க்குற ஒரு கைனகாலஜி டாக்டர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து நார்மலாக செக்அப் போகிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் வந்து இதை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னென்னு ஸ்கேனில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா சொல்லுவாங்க, இல்லை டேப்லெட் ஏதாவது கொடுக்குறது சஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா நீங்க இதை பார்த்துட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகுது, எனக்கு வந்து ப்ளீடிங் நிறைய பேர் வந்து இந்த ஒரு டவுட், எனக்கு ப்ளீடிங் ஆகல அப்போ வந்து கரு நல்லா பதியலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கரு வந்து என்னன்னா பதிஞ்சாலுமே வந்து சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ஸோ இது வந்து நார்மல் தான். பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா நல்லா வந்து ஃப்ளோ இருக்கும், பேட் வைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா அந்த நமக்கு வந்து என்னன்னா பீரியட் டைம்ல வந்து என்னன்னா டார்க் ரெட் அந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி ஸ்மெல்லு இந்த ப்ளீடிங் ஸ்மெல் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா பேட் வைக்கிற மாதிரி டார்க் ரெட்டாக வந்து இருக்கும். இம்ப்ளான்டேஷன்ல அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. நார்மலாக வந்துன்னா ஃபியூ டிராப்ஸ் ஃபியூ வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். அதே மாதிரி கலரும் வந்து டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு பண்ணி பார்க்க முடியும். சில பேருக்கு வந்து இப்போ ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்கன்னா சில பேருக்கு வந்து நல்லாவே ப்ளீடிங் இருக்கும். நான் வந்து பார்த்த ஒரு சர்வீஸ் கேஸில் வந்து பார்த்தா அவங்க வந்து என்னென்னா ஐவிஎஃப் பண்ணி ட்வின் பேபி வந்து என்னென்னா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 5 month வரைக்குமே ப்ளீடிங் இருந்துச்சு. அது வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படி தான் வந்து எங்கள் கைனகாலஜி டாக்டர் வந்து சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், இந்த அளவுக்கு ப்ளீடிங் வந்து இருக்குமா அப்படின்னு. இருந்துச்சு. அவங்க நல்லாவே டெலிவரியும் ஆயிடுச்சு, பேபி ஒரு பாய் ஒரு கேர்ள். ஸோ அதனால் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகுது நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் பதற வேணாம். நீங்கள் ஒரு கைனகாலஜி டாக்டரை பார்த்துட்டு ரெகுலராக செக்அப் போயிட்டே இருக்கணும். அவங்களும் ரெகுலராக வந்துட்டே இருந்தாங்க. பட் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷனால வந்து என்னென்னா அவங்களுக்கு மெயினாக வந்து அனிமிக்காவும் இருந்தாங்க. ஒழுங்காக வந்து ஃபுட்டும் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்காம, ஏன்னா அவங்களுக்கு ஏன் எடுத்துக்கலன்னா வாமிட்டிங் அந்தளவுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வாமிட்டிங்கும் இருந்துச்சு, அதனால் அவங்க அனிமிக்காவும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னால நிறையவே அவங்க அவதிப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்க நல்லபடியாக இப்போ வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து ஒரி பண்ண வேணாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க கைனகாலஜி, நீங்கள் பார்க்குற கைனகாலஜி டாக்டர்கிட்ட இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. நாங்கள் அதை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளியே கொண்டது நார்மல் தான் சொல்லி அவங்க ரெகுலராக நாங்கள் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இது மாதிரி ஒரு கேஸில் வந்து நடந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு பேஷண்ட் வந்து இவங்க வந்து ஐவிஎஃப் நான் சொன்னது. இன்னொரு செகண்ட் வந்து ஐயுஐ பேஷண்ட். ஸோ இவங்க ஐயுஐ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐயுஐ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக ஒரு 1 monthக்கு அப்புறம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 1 week கழிச்சு திருப்பி வந்து ப்ளீடிங் ஆச்சு. அவங்களும் அதே மாதிரி தான் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க.
ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்து இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான், இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு மேலே ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க செக் பண்ணால் பார்த்தா வந்து அந்த பிளாசண்டா பார்த்தீங்கன்னா லோ லைன் பிளாசண்டாவாக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து என்னென்னா பிளாசண்டா வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை பைக்கில் போகும்போதோ அதனால வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால லோ லைன் பிளாசண்டா அதனாலே நமக்கு வந்து ப்ளீடிங் வரும். ஸோ யாருக்கெல்லாம் லோ லைன் பிளாசண்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம் அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கீழே இது பண்ணுறது அது மாதிரி அவங்க அதிகமாக ரெஸ்ட்லேயே இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அங்கேருந்து வந்து ஆட்டோ பைக் அதுலாம். ஸோ அது மாதிரி தூக்கி போடும்போது என்ன ஆகுனா அந்த ப்ளீடிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அவங்களும் வந்து என்னென்னா பாய் பேபி நல்லாவே நார்மலாக இதாகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ப்ளீடிங்கில். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னால நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ அதேமாரி லோ லையிங் பிளாசண்டாலையும் கண்டிப்பாக வந்து பீரியட் ஃப்ளோ இருக்கும். அவங்களுக்குமே வந்து என்னென்னா ஒரு 6 மந்த் வரைக்குமே இருந்துச்சு. அவங்களுமே வந்து என்னென்னா ரெகுலராக செக்அப் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும். ஐவிஎஃப் பண்ணவங்க வந்து என்னென்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் 2 பேருமே சொன்னோம். அதேமாரி அவங்க நார்மலாக இருந்து பேபி இதாகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ப்ளீடிங் வந்து நார்மல் ப்ளீடிங். நீ நார்மலாக வந்து இப்போ வந்து கன்சீவ் ஆனாலும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமல் நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்களுக்கும் வந்து ப்ளீடிங் இருக்கும். அவங்களுக்குமே வந்து ஒரு 3 days 4 daysலேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். பேட் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து டாக்டரை போய் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, அப்புறம் கார்டு செக் பண்ணிட்டீங்க, 2 கோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு என்னென்ன வந்து மாத்திரை வந்து தேவையோ ஒரு டேப்லெட் வந்து போடணுமோ அதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அனிமிக்கால நிறைய பேருக்கும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அனிமிக்கு வந்து என்னென்னா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு வந்து ஒரு 2 month முன்னாடி இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 2 month முன்னாடியே கொடுப்போம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா அதெல்லாம் வந்து நியூரல் பேபிக்கான நம்ம குழந்தை வந்து கருவிலே வளர்றதுக்கு நியூரல் டிஃபெக்ட் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டேப்லெட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய வந்து நமக்கு வந்து இரும்பு சத்தும் அதிகமாக தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டில் ப்ரெக்னன்சி அந்த 8-7 month வரைக்குமே உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட், இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 60 days ஆகட்டும் 70 days ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்களோ அப்பயே வந்து என்னன்னா போயிட்டு டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி டேப்லெட்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். சில பேருக்கு வந்து என்னென்னா நிறைய கண்டிஷன் வந்து என்னென்னா இருக்கும், ஆஸ்பிரின் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டேப்லெட் வந்து என்னென்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் பாருங்கள். ப்ரொஜெஸ்டரான் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நமக்கு வந்து என்னென்னா பேபி வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறையவே வந்து ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னா நேம்லெஸ் வந்து இருக்கும். ஸோ உங்கள் கைனகாலஜி டாக்டரை வந்து என்னென்னா பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு பயம், ஆகலைன்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வெர்சஸ் வந்து பீரியட்ஸ் வந்து என்னென்னா இதுதான். பீரியட்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து என்னென்னா அடிவயிறு வந்து நமக்கு நார்மலாக பீரியட் ஆகிற மாதிரி அடிவயிறு வலிச்சு பீரியட் ஆகும். பட் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் கிராம்ப் தான் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு லோவர் அப்டமனில் வந்து ஒரு கிராம்ப் பெயின் மாதிரி தான் இருக்கும். லைட்டாக சுருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது. பட் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பெயின்ஃபுல்லாக வந்து என்னென்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளீடிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கைனகாலஜி சப்போர்ட் எடுத்துக்கோங்க, டாக்டரோட சப்போர்ட்டு. ஸோ இதனால் நீங்கள் ஒரி பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த வீடியோ வந்து என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் டவுட்டில் கிளியர் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.